Taste the Daily. அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 25/1/2025 சனிக்கிழமை, கேட்டை நட்சத்திரம். ஒரு சிலர் சொந்த சம்பாத்தியம் இல்லை, ஆனால் ராஜா போல் வாழ்வார்கள். இது எப்படி சாத்தியம்? அப்படியும் சிலர் படைக்கப்பட்டு இருக்கின்றார்கள் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. அதற்கு ஒரு ஸ்லோகத்தையும் கொடுத்திருக்கிறது, அதை பார்ப்போம். நம்மில் யாருக்காவது அப்படி இருந்தால் நல்லது தானே, பார்ப்போம். 9க்கு உடையவன் 6ஆம் இடத்தில் இருந்தால் தாய்மாமன் சொத்தை அனுபவிப்பான். 9க்கு உடையவன் குருவாக இருந்து 6ஆம் வீட்டில் இருந்தால் மாமியார் சொத்தை அனுபவிப்பான். 5க்கு உடையவன் 9ஆம் இடத்தில் இருக்கிறான். இந்த 5க்கு உடையவன் சுபர் 9ஆம் இடத்தில் இருக்கிறார். அந்த வீடு சுபர் வீடாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால், பாவர்கள் பார்க்கப்படாமல் இருந்தால், அந்த நபர் தன் புத்திரியை நல்லதோர் இடத்தில் மனம் முடித்து மருமகன் காசை தன் காசாக செலவு செய்வான். சூத்திரம் சொல்லுகிறது. இதனுடைய விளக்கத்தை சற்று கூர்ந்து கவனிக்க வேண்டும். 9க்கு உடையவன் 6இல் இருந்தால் தாய் மாமன் சொத்தை அனுபவிப்பான். சரி, அடுத்து 9க்கு உடையவன் குருவாக இருந்து 6ஆம் வீட்டில் இருந்தால் மாமியார் சொத்தை அனுபவிப்பான். யோசித்து பார்த்தால் சரிவர புரியவில்லையே. முதலில் 6ஆம் வீட்டில் இருந்தால் 9க்கு உடையவன் பாக்கியசாலி, பாக்கியஸ்தானம். இவன் 6ஆம் வீட்டில் இருந்தால் தாயார் ஸ்தானத்திற்கு 3ஆம் இடம், தாயாருக்கு இளைய சகோதரம். எனவே தாய்மாமன் புரிகிறது. அடுத்து 9க்கு உடையவன் குருவாக இருந்து 6ஆம் இடத்தில் இருந்தாள் மாமியார் சொத்தை அனுபவிப்பான் என்றால் புரியவில்லை. ஏனென்றால் நம்முடைய அறிவுக்கு எட்டிய கணக்கு இங்கே செல்லுபடி ஆகவில்லை. ஆனால் சொல்லப்பட்டிருப்பது மாமியார் சொத்தை அனுபவிப்பான். அடுத்து 5க்கு உடையவன் சுவராய் இருந்து 9ஆம் வீட்டில் அமர பாவிகள் பார்க்காமல் இருந்தால் இது புரிகிறது. 5ஆம் வீடு புத்திரஸ்தானம். அவன் சுபராக இருந்து 9ஆம் வீட்டில் அமர, பாக்கியஸ்தானத்தில் அமர பாவர்கள் பார்க்காமல் இருந்தால் அவன் தன் புத்திரியை மனம் முடித்து மருமகன் காசில் நன்றாக வாழ்வான். இது புரிகிறது. ஆக இதை புரிந்து கொண்டது மட்டுமல்ல, ஒரு சில விஷயங்களை நாம் தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டும். நம் அறிவுக்கும் அப்பாற்பட்ட ஒரு சில விஷயங்களில் இயங்குகின்ற ஜாதகத்தில் நாம் காரணங்களை கண்டுபிடிக்காமல் போக பல நேரங்களில் வாய்ப்பு உண்டு. பல நேரங்களில் பார்க்க முடிகிறது, காரணம் கற்றுக்கொள்ள முடிகிறது. ஒரு சில இடங்களில் கற்றுக்கொள்ள முடியவில்லை. நம் கணக்குக்கு அது ஒத்து வரவில்லை, ஆனால் உண்மையாக இருக்கிறது. அன்பர்களே, இதுதான் ஜோதிடம். படைத்த பிரம்மனை தவிர வேறு யாராலும் சொல்ல முடியாது என்று இந்த ஜோதிட தந்தை வராகி மிகிறார் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். ஆக இன்னும் நாம் கற்க வேண்டி உள்ளது. இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேச ராசி அன்பர்களே, புதுமையாக செய்கிறேன்,
ஒரு புதுமையை புகுத்தினால் நன்மை நடக்கும் என்றெல்லாம் வீணாக நம்பி செயல்பட்டு ஒரு வீண் அலைச்சல், கஷ்டம் இவற்றை இன்று நீங்கள் விலை கொடுத்து வாங்குவதாக காட்டுகிறது. கவனம். ரிஷபராசி அன்பர்களே, நல்ல நாள் இந்த நாள். அன்பு தரும் இன்பம் வேறு எதுவும் தருவது கிடையாது. எனவே தான் அன்பே சிவம் என்று நாம் சொன்னோம். அந்த அன்பை பெருக்கிக் கொள்ளும் ஒரு முயற்சி இன்று உங்களிடம் வெற்றிகரமாக நடைபெறுகிறது. உறவும் வருகிறது, உள்ளத்தில் இன்பமும் கூடுகிறது. நல்ல நாள். மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களை பாராட்டியே தீர வேண்டும். என்றோ நடந்த ஒரு சம்பவம், அதன் மூலம் அன்று நீங்கள் பெற்ற ஒரு அனுபவம், அந்த அனுபவத்தை இன்றைய தினம் ஒரு இக்கட்டான நேரத்தில் பயன்படுத்தி வெற்றி பெறுகின்றீர்கள். உங்கள் ஞாபக சக்தி பாராட்டுக்கு உரியது. கடகராசி அன்பர்களே, நீங்களே ஒரு வழியை கணித்து கண்டுபிடித்து அதன் வழி செயல்பட்டு யார் பேச்சையும் கேட்காமல் செயல்பட்டு கொஞ்சம் கஷ்டம் வருவதாக காட்டுகிறது. கவனம். சிம்ம ராசி அன்பர்களே, நீங்கள் பெற்றிருக்கும் உங்கள் திறமையை காட்டி வேண்டுகின்ற பணத்தையும் தேவைப்படும் மதிப்பையும் பெற்றுக்கொள்கின்றீர்கள். நல்ல நாள். கன்னிராசி அன்பர்களே, எல்லோரும் தான் முயற்சி செய்கின்றார்கள். ஆனால் இன்று நீங்கள் செய்ய வேண்டிய முயற்சியை செய்ய வேண்டிய இடத்தில் செய்ய வேண்டிய முறையில் செய்து மாபெரும் வெற்றியை பார்க்கின்றீர்கள். நல்ல நாள் இந்த நாள். துலாம் ராசி அன்பர்களே, நல்லதை சொல்லுகின்றீர்கள், நல்லதை செய்கின்றீர்கள், நல்லதை அறுவடை செய்கின்றீர்கள். இந்த நாள் கொஞ்சம் கூட மாசு இல்லாத நல்ல நாள். விருச்சிக ராசி அன்பர்களே, தீமையும் நன்மையும் கலந்த நாள். முதற்பாதி நஷ்டம், மறுபாதி லாபம். மதியத்திற்கு பிறகு நன்றாக இருக்கிறது. தனுசு ராசி அன்பர்களே, ஒரு மாபெரும் உண்மையை இன்று நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள். அது என்ன? யாரிடம் பழக வேண்டும், யாரை நமக்கு நட்பாக ஆக்கிக்கொள்ள வேண்டும், எது போன்ற பணியினை நாம் செய்ய வேண்டும், இந்த இரண்டிலும் ஒரு நல்ல தெளிவு இன்று உங்களுக்கு ஏற்படும். மகர ராசி அன்பர்களே, மூத்தோர் சொல்படி நடந்து, அந்த அறிவுரையை கேட்டு அதன்படி நடந்து வந்துவிட்ட ஒரு கஷ்டத்தை போக்குவதிலும் வரவேண்டிய ஒரு நன்மையை வரவழைப்பதிலும் வெற்றி காண்பீர்கள். கும்பராசி அன்பர்களே,
தேடுங்கள் கண்டடைவீர்கள். இந்த வார்த்தை, இந்த பொன்மொழி இன்று உங்களிடம் நல்லபடியாக வேலை செய்கிறது. அந்த முடிவு தெரியும் வரை ஆராய்ந்து 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 கடைசியில் அந்த உண்மையை அறிந்து அதன்படி செயல்பட்டு மாபெரும் வெற்றி இன்று உங்களுக்கு. மீனராசி அன்பர்களே, செய்ய வேண்டிய ஒரு நல்ல வேலையை, மங்களகரமான போற்றுதலுக்குரிய ஒரு செயலை புத்திசாலித்தனத்துடன் இன்றைய தினம் நல்லபடியாக செய்து முடிப்பீர்கள். பணம் உங்களுக்கு வருகிறதோ இல்லையோ, நற்பெயர் வரும். அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம். Taste the Daily.